கைஸ், இந்த வருஷம் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல லான்ச் பண்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா லேப்டாப்பே சப்ஸ்டிடியூட் பண்ற அளவுக்கு. இதுதான் லெனோவோட ஐடியா டேப் ப்ரோ ஜென் 2 டேப். இந்த டேப் இப்போ லேட்டஸ்டா MWC நடந்தது இல்லையா, அங்க லான்ச் பண்ணாதான். இதோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டேப் அண்ட் லேப்டாப்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பெய்ட் கொலாபரேஷன் வித் லெனோவோ, பட் ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எங்க டீமோட டெஸ்ட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டேப் கூடவே வந்து உங்களுக்கு டேப் பென் பிளஸும் கொடுக்குறாங்க. அகைன் AI பவர் ஸ்மார்ட் லேர்னிங் இருக்கு. ஃபீச்சர்ஸ் எல்லாம் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்குள்ள டேப் அழகா ரேப் அப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பேப்பர் மேலே பாத்தீங்கன்னா இண்டிகேஷன்ஸ் இருக்கு. வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு, பவர் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்லீக்கான ஒரு டேப் இருக்கு. இது கூடவே எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன் அண்ட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பென்னும் உள்ள இருக்கு. கேபிள் டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்கு. 45 வாட் அடாப்டர். ஸோ இதுதான் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். அடுத்ததா டிசைன் பாத்தீங்கன்னா என்னையா டேபா இல்ல ஸ்மார்ட் போனா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே ஸ்லீக்கா ஸ்லிம்மா கொடுத்துருக்காங்க. வெறும் 6.2 mm திக்னஸ் தான். இது கிரே கலர் வேரியன்ட் மேட் பினிஷோட வந்திருக்கு. அகைன் இதோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 600 கிராம் தான். பிரீமியமா இருக்கு. பேக் பேனல் மேட் பினிஷ் ரொம்பவே ஸ்மூத்தா கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூலும் நல்லா அலைன் பண்ணிருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பவர் பட்டன், ஸ்பீக்கர் கிரில் 2 கொடுத்துருக்காங்க. மேல வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல அகைன் 2 ஸ்பீக்கர் இருக்கு. சார்ஜ் பண்றதுக்கான டைப் சி போர்ட். கீழே மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த டேப் வந்து கீபேட் கம்பேட்டபிள். நீங்க தனியா வாங்கி லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீபேடையும் அட்டாச் பண்ணிக்கலாம். பென்னும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த டேப் கம்ப்ளீட்டா மெட்டல் பில்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு கையில பிடிச்சு யூஸ் பண்ணும் போதே ஸ்டர்டியா இருக்கு டேப். அதே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே 13 இன்ச்சுக்கு LCD பேனல் கொடுத்துருக்காங்க. கூடவே 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். அதனால யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது 3.5K ரெசல்யூஷனோட பியூர் சைட் ப்ரோ டிஸ்பிளேயோட கொடுத்துருக்கிறதுனால நீங்க வந்து கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்ல அவுட்டோர்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே தெளிவா இருக்கு. மூவிஸ் பாக்குறீங்க, மீடியா கன்செப்ஷனுக்காக தான் வாங்குறீங்க அப்படின்னாலுமே வந்து கலர்ஸ் ரொம்பவே வைப்ரண்டா இருக்கு, பஞ்சியா இருக்கு. அகைன் கலர் கேலிப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிளுமே நல்லா இருக்கு. அடுத்ததா இந்த டேப் நாங்க யூஸ் பண்ணதுல எங்களை இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இதுல ஃபிளாக்ஷிப் சிப்ஸ் Snapdragon 8s Gen 4. அதனால நீங்க நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மட்டும் கிடையாதுங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். இல்ல எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் அப்படின்னா எடிட்டிங் பண்றதுக்கு CapCut கூட ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. அதுல நீங்க எடிட்டிங்கும் பண்ணிக்கலாம். இல்ல கேம் விளையாடுவீங்க அப்படின்னாலுமே கேம் பிளேவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லாவே இருந்தது. பொதுவா வந்து ஸ்மார்ட் போன்ல இருந்து டேப்ல கேம் விளையாடணும் அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் இல்லையா, ஆனா பழகிட்டீங்க அப்படின்னா டேப்ல ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. கேமும் கென்ஷன் இம்பாக்ட் டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தோம். கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தா இருந்தது. ஃப்ரேம் டிராப் இல்ல, லேக் இல்ல. சோ இந்த டேப்ல கேம் பிளேவும் ரொம்பவே ஸ்மூத்தா இருந்தது. அடுத்ததா இந்த டேப்ல என்ன இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா AI ஃபீச்சர்ஸ். எஸ்பெஷலி நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய AI ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி ஸ்மார்ட் ரீடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எழுதி இருக்கக்கூடிய நோட்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோ பாயிண்ட்ஸோ ஜஸ்ட் நீங்க மார்க் பண்ணிட்டு ஸ்டார் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சேவ் பண்ணி வச்சுக்கோ. எப்போ வேணுமோ அந்த வேர்ட் நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்ஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ரீடர் ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா AI கிரியேஷன் டூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது இமேஜஸ்ல இருக்கக்கூடிய நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சர்க்கிள் பண்ணாலும் லாங் பண்ணாலும் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நோட்ஸா கன்வெர்ட் ஆகி சேவ் ஆயிடும். அதோட AI நோட்ஸ் இருக்கு. இதுலயுமே வந்து உங்களுடைய ஸ்கிரிப்டோ இல்ல லாங் நோட்ஸையோ வந்து ஜஸ்ட் ஒரு டேப்ல வந்து சம்மரைஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா பாயிண்டர்ஸா அதுவே சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். இல்ல ஏதாவது நீங்க வந்து நோட்ஸ் எழுதணும்னா 2-3 சென்டென்ஸ் எழுதி கண்டினியூ ரைட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ்க்கு பேஸ் பண்ணி அதுவே உங்களுக்கு பேராகிராஃபா எழுதி கொடுத்துரும். அதோட AI லைவ் டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு. அப்படின்னா வந்து வாய்ஸ், அதாவது ஆடியோ வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றது. இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ் படிக்கிறீங்கன்னா லெக்சரர் எடுக்கக்கூடிய கிளாஸை வந்து இதை நீங்க எனேபிள் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு நோட்ஸா டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆயிடும். நோட்ஸா சேவ் பண்ணிக்கலாம். அதோட சர்க்கிள் டு சர்ச் இருக்கு. கூகுளுடைய ஜெமினாய் லைவும் இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா டேப் பென் பிளஸ். இதனாலதான் வந்து இது லேப்டாப்பை விட நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க
காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கலாம், அதோட நீங்க டிரா பண்ணலாம். இதுல வந்து நீங்க டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்ணி வந்து இமேஜஸையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். வேற மாதிரி கார்ட்டூன் அப்படிலாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆடியோக்கு குவாட் JBL ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது. ஸோ நீங்க பாட்டு கேட்குறீங்க, மூவிஸ் பாக்குறீங்க அப்படின்னாலுமே வால்யூம் நல்லா இருக்கு, டெப்த் நல்லா இருக்கு. கேம் விளையாடும் போதுமே வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தது. அதோட பேட்டரி சொல்லவே தேவையில்ல, ஸ்லீக்கா இருந்தாலுமே பிக் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 10,200 mAh கூடவே சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஹெவி யூசர் கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே தாராளமா ஒரு நாளுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணலாம். அதோட இந்த டேப்ல வந்து ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒன் டேப்ல வந்து நான் லெனோவோட லேப்டாப் வச்சிருக்கேன், அதோட கனெக்ட் பண்ணிட்டு என்னுடைய ஒர்க் அதுல இருந்து கண்டினியூ பண்ணிப்பேன். இல்ல ஸ்மார்ட் போன் இருக்குன்னா ஸ்மார்ட் போனோடையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் சைட்ல 13 மெகா பிக்சலுக்கு ஒரு சென்சார் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபில 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. வீடியோ நீங்க எடுத்துக்கலாம், போட்டோஸும் எடுத்துக்கலாம். பிக்சர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சாம்பிள்ஸ் நீங்க பாருங்க, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16ஓட வருது. அப்டேட்ஸ் வந்து பிராண்ட் 2 வருஷம் OS அப்டேட் தராங்க, 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. இங்க UFS ஸ்டோரேஜ் பத்தியும் உங்களுக்கு சொல்லணும். 256 GB வாங்குறீங்கன்னா அதுல UFS 4.0 இருக்கு. SD கார்டு சப்போர்ட் இருக்கு. இங்க ஸ்டோரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7, Bluetooth 6.0 இருக்கு. வாரண்டி பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அங்க இருந்தும் நீங்க சைட்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேப் வந்து லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கீபோர்டோட டச் பேட் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அதையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா லேப்டாப் மாதிரி இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். டேபோட வந்து இப்போவே பென் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கு, அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,999. இதுக்கு என்ன நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, டிஸ்பிளே குவாலிட்டி, ஆடியோ JBL டியூனிங்ல அதுவுமே நல்லா இருக்கு, AI ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பிக் பேட்டரி, ஸ்லீக் டிசைன், இது எல்லாமே நல்லா இருக்கு. சோ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது நோட்ஸ் காப்பி பண்ணிக்கிறதுக்கு, டைப்பிங் பண்ணிக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து லேப்டாப்பை விட இது ரொம்பவே காம்பாக்டா இருக்கும் எடுத்துட்டு போய் நீங்க யூஸ் பண்றதுக்கு. சோ லெனோவோடைய ஐடியா டேப் ப்ரோ ஜென் 2 இந்த டேப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒப்பீனியன் என்ன, வர்த்தா என்ன, கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.